ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேகாகாய் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இது பங்குனி உத்திரத்துக்கு அன்றைக்கி நான் எடுத்த விலாக் தான். மார்னிங் 4 o'clock என்னோடய டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நைட்டே மாக்கோலம் வந்து போட்டுட்டேன், ஏன்னா அது காய லேட் ஆகும் அப்படின்றதுக்காக. காலையில் எழுஞ்சி பூ போட்டுட்டு சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்பயும் போல் பால், தயிர், அதுக்கப்புறம் சந்தனம், இந்த 3 அபிஷேகம் பண்ணியிருந்தேன். நீங்கள் என்ன அபிஷேகம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கா நான் வந்து மார்னிங் வந்து பால் பாயசம் செஞ்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டேன். என்னோடய விரதத்தை மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பால் பாயசம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஈவினிங் வந்து நான் என்ன படையல் போட்டேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து அது வந்து கொஞ்சம் பெருசாக போகும் அப்படின்றதுனால. மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈவினிங் 6 o'clock தான் வந்து நான் விரதத்தை முடித்தேன். அப்புறம் மார்னிங் அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அது எல்லாமே செஞ்சுட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க. பங்குனி உத்திரத்துக்காக பால் குடம், காவடி, இந்த வேல் அழகு குத்துறது எல்லாமே பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அங்கே போயிட்டு நான் வந்து ஒரு 12 o'clock அந்த மாதிரி அங்கே போயிட்டேன். நான் ரிட்டர்ன் வரவே 3 o'clock கிட்ட ஆகிடுச்சு. 2:30க்கு மேலே ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து இந்த வாட்டி, போன வாட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க, ஆனால் இந்த வாட்டி அவ்வளோ பேர் வந்து பால் குடம் எடுத்திருந்தாங்க. நிறைய காவடி, அதை விட நிறைய அந்த வேல் குத்துறதுலாம் வந்து நிறைய இருந்துச்சு. போன வாட்டி நாங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் இந்த வாட்டி ரொம்ப நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையை சொல்லணுன்னா ரொம்ப அழகாகவும் பண்ணியிருந்தாங்க. அதோட கிளிப்ஸ் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்கள் ஏரியா கோவிலில் பங்குனி உத்திரத்துக்கு பண்ணுவாங்க, இல்லை வேறு எதுனா ஃபங்க்ஷனுக்காக மட்டும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.